नमस्ते। राष्ट्रभाषा पोयम पत्य अल सेकेंड वन चाक पाकुरों। निम्नलिखित पद्यांश का भाव स्पष्ट कीजिए। இந்த பேரானோட அர்த்தத்தை விளக்குறோம். मुझे तोड़ लेना वनमाली, उस पत में देना तुम फेंक. இந்த வரியை படிச்சுட்டு कवि और कविता. यह पद्यांश कविता चाक से दिया गया है. इस कविता के लेखक माखनलाल चतुर्वेदी हैं. भावार्थ: राष्ट्र प्रेम से भरपूर पुष्प वनमाली से इस प्रकार कहता है. रक्षा के लिए अपने प्राणों की बलि चढ़ाने वाले वीरों के पैरों की सेज बनना ही मेरी चाह है. इसलिए मुझे तोड़कर वीर जाने वाले रास्ते में फेंकने के लिए कहती है. கவி அவர் கவிதா சொல்கிறாங்க. இந்த போயத்தையும் இந்த பொயட்டையும் இந்த கவிதையை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த வரிகள் கவிதை வந்து எதில் சாகுலேருந்து கொடுத்துருக்காங்க, விருப்பம் அப்படின்றதுலேருந்து. இஸ் கவிதாக்கே லேக்கக், இந்த கவிதையினுடைய லேக்கக் எழுத்தாளர் யாருன்னு பார்த்தா மாகன்லால் சதுர்வேதி தான். பாவார்த் அர்த்தம்: ராஷ்டிர பிரேம்சே, அதாவது தேசிய அன்போட, தேச நாட்டுப்பற்றோட இருக்கக்கூடிய, பர்பூர்னா பர்னா ஃபில் பண்ணுறது, பர்பூர்னா நிறைந்த ஒரு பூ சொல்லுது. வன்மாலி சே இஸ் பிரகார் காக்தாக, அந்த தோட்டத்துக்கார்கிட்ட இப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? रक्षा के लिए अपने प्राणों की बलि चढ़ाने वाली है. பாதுகாப்புக்காக தன்னுடைய உயிரையே பலி கொடுக்கக்கூடிய வீரர்களுடைய பாதங்களில் சேஷ் பண்ணா, அவங்கள அலங்கரிக்கிறதுக்காக எனக்கு மேரி சாகு, எனக்கு விருப்பமாக இருக்குது. இஸ்லியே, இதனால் मुझे तोड़कर, என்னைய பறிச்சு, வீர் ஜானே வாலே ராஸ்தமே, வீரர்கள் போகக்கூடிய பாதையில், ஃபேங்க்னே கேலியே கத்திகை, அப்படியே வீசி எரியறதுக்காக சொல்லுது. பலி சடானே வாலே, அவங்களோட உயிரை கொடுக்கக்கூடிய, தியாகம் செய்யக்கூடிய, வீரோங்கி பைரோங்கி, அவருடைய பாதங்கள் வந்து சேஜ் பண்ணா, அவங்க பாதம் வந்து மிதிச்சு நடக்கிறாங்க இல்லையா, அதுக்கு கீழே நான் பூவாக இருந்தாலும் என்னை மிதித்து நடந்து போவாங்க, அதுதான் என் ஆசை அப்படின்னு சொல்லி இந்த பூ சொல்லுது. இது வந்து ஒரு நாட்டுப்பற்றுக்காக சொல்கிறார் ஆசிரியர். பூ சொல்லாது, இப்படி பூ சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளை வந்து சொல்லணுன்றதுக்காக சொல்கிறார். ஓகே, அடுத்து எஸ்ஸே பார்த்துடலாம். चाक कविता का सारांश लिखिए. सारांश: इस कविता में देशभक्ति से भरपूर, देशभक्ति நிறைந்த, एक पुष्प उसकी इच्छा और अनिच्छा प्रकट करता है. இந்த கவிதையில் தேசபக்தி நிறைந்த ஒரு பூ வந்து தன்னுடைய ஆசை மற்றும் விருப்பமின்மையை வெளிப்படுத்துது. புஷ்பகி அனிச்சா, அந்த பூவினோட விருப்பமின்மை, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லுது. எதாவது உசே ஷுர் பாலோக்கே கஹனோமே கூந்து ஜானேக்கி சாக் நைகை, அதாவது தேவதைகள் இருக்காங்களே, தேவமங்கைகள், ரம்பை, உருவசி, அப்படி அது மாதிரி தேவ கன்னிகளுடைய கூந்தலை அலங்காரம் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படலாம். அவங்க கூந்தலில் பூச்சுடுவாங்க, மலர் சுடுவாங்க, அது அந்த மாதிரி ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கிசி பிரேமி கி மாலா மே ரக்கர் உஸ்கி பியாரி கே ஆகர்ஷித் கர்னே கி இச்சா நகிகை, அதாவது யாராவுடைய அன்பான
மாலையாக மாறுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அதை வந்து கவரக்கூடியதாக இருக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் கிடையாது. ஸ்மிராட்டோம் கே ஷவோம் பர், அரசர்களுடைய சபத்தில் சடுனேக்கி சாகுனைகை, அதாவது இறந்து போனால் அந்த அரசர்கள் மேலே அப்படியே தூவாங்க. இப்போ நம்ம இறந்து போனவங்க மேலேயும் அவங்க சாமியாக நினச்சி அப்படியே தூவுறாங்க. அது மாதிரி தூவுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. தேவோं के शर पर चढ़कर अपने भाग्य पर गर्व करने की चाक भी नहीं है. அதாவது தேவர்களுக்கு, அதாவது சாமிகளுக்கு, கடவுள் மேலே போய் அவங்க தலையை அலங்காரம் பண்ணுறது கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுது. இப்போ என்னதான் பிடிச்சிருக்கு? புஷ்பகி சாக், அந்த பூவோட விருப்பம். ராஷ்டிர பிரேமி புஷ்ப வன்மாலி சே இஸ் பிரகார் கக்தாகை, அந்த தேச அன்பு நிறைந்த பூவானது தோட்டத்துக்காரர்கிட்ட இந்த மாதிரி சொல்லுது. உசே தோடுக்கர், என்னைய பறித்து अपने प्राणों की बलि चढ़ाने जाने वाले अनेक वीरों के रास्ते में डालने के लिए कहता है. தங்களுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய அநேகமான வீரர்கள் பாதையில் போகிறாங்க, அந்த பாதையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுது. फूल वीरों के पैरों की चेश बनकर अपने भाग्य पर गर्व करना चाहता है. அந்த பூவை வந்து அவங்க மிதிக்கும்போது இதுவும் அந்த தடத்தில் போயிருக்கும். அதனால் எனக்கு அந்த மாதிரி தடம் படிக்கணும் அப்படின்றதான் என்னோடய கர்வம், என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, தன்யவாத்.